ஹாய் நண்பா, சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்தோட இயக்குனரை தளபதி விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அலுவலகத்துக்கு கூப்பிட்டு பாராட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அமரன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் 310 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் இருக்குது. அதே போல தமிழகத்தில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 150 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் இருக்குது. இது மிகப்பெரிய சாதனையாக வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு நிலையில தான் தற்பொழுது ராஜ்குமார் பெரியசாமி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதாவது அமரன் திரைப்படத்தை தளபதி விஜய் சார் வந்து பார்த்துருக்காங்களாம். பார்த்துட்டு ராஜ்குமார் பெரியசாமி இவங்களை தளபதி விஜய் சார் தன்னோட அலுவலகத்தை வந்து வர சொல்லியிருக்காங்களாம். வர சொல்லி நிறைய பாராட்டி வந்து பேசியிருக்காங்களாம். அதாவது படம் ரொம்பவே நல்லா வந்திருக்குது, இதுக்கப்புறம் உன்னுடைய ஃபியூச்சர்ல அனைத்து திரைப்படமே வெற்றி அடைய வாழ்த்துக்கள், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது துப்பாக்கி திரைப்படத்துல ஏஆர் முருகதாஸுக்கு துணை இயக்குனராக இருந்தவர் தான் ராஜ்குமார் பெரியசாமி. அப்ப இருந்த ராஜ்குமார் பெரியசாமியை தளபதி விஜய் சாருக்கு வந்து தெரியும். இந்த நிலையில் தான் தற்பொழுது அமரன் திரைப்படத்தை பார்த்து தளபதி விஜய் சார் இவங்க வந்து பாராட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல அமரன் திரைப்படத்தோட இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி படம் இயக்குனர் அந்த டயத்தில் எடுத்த போட்டோவையும் ரீசெண்ட் போட்டோவையும் ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம இந்த 2 புகைப்படத்திற்கான இடைவெளி 12 வருஷம் 2 மாதம் 1 நாள் 15 மணி நேரம் என பதிவிட்டிருக்காங்க. மேலும் தளபதி விஜய் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தினமும் உங்களுக்காக நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்வேன் எனவும் உருவத்துடன் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி பதிவிட்டிருக்காங்க. சோ தளபதியை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்துக்கு பாராட்டு வந்து தெரிஞ்சிருக்காங்க. இதனால இயக்குனர் ரொம்ப ஹாப்பி வந்து இருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பண்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.